மறுபடியும் தமிழகத்துல மழை வெளுத்து வாங்க போகுது. ஓரிரு இடங்கள்ல பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடல நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுப்பெற்றிருக்கு. இது மேற்கு வடமேற்கு திசையில இலங்கை தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நகரக்கூடும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால தமிழ்நாட்டுல 3 தினங்களுக்கு மழை பயங்கரமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்கள்ல கனமழை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கு. சொல்ல போனா ரொம்பவே அதிகமான மழை அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பா சென்னையில நேற்று இரவு முதல் விட்டு விட்டு கனமழை எல்லாம் பெய்துட்டு இருந்துச்சு. பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை வெகுவா பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலையில சென்னையில இரவு வரை விட்டு விட்டு மழை தொடரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இதனிடையே தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தென் தமிழகம் இன்று முதல் நாளை வரை உசார் நிலையில இருக்கணும், நிறைய மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில பாத்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு நிலை மாலை வரை நீடிக்கும் அப்படின்னும் பின்னர் மழை குறையும் அப்படின்னும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடலுக்கு நகரும் அப்படிங்கறதுனால பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை பெய்யும் அப்படின்னும் சுற்றுலா தலமான குற்றாலம், கொடைக்கானல் பகுதிகளில் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கனமழை இருக்கு. மதுரை, விருதுநகர், தேனி, தென்காசி, திண்டுக்கல், தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இங்கெல்லாம் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. டெல்டாவிலையும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கோவை சுற்றி இருக்க கொங்கு மண்டலம், சேலம், ஈரோடு, நீலகிரி இந்த மாவட்டங்களையும் கனமழை பெய்யும் அப்படின்னும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இது ஒரு நல்ல நாள் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. நிறைய இடங்கள்ல இந்த மழையோட பாதிப்பு ரொம்பவே அதிகமா இருக்க போகுது. மழை வெளுத்து வாங்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் இப்ப ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுப்பெற்று இந்த மழையை கொடுக்க இருக்கு அப்படின்னும் இன்னைக்கு முழுக்க பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. வெளியே போகும்போது கூட எல்லாம் கொண்டுட்டு சேஃபா போங்க.